இப்போதைக்கு சோஷியல் மீடியால நேஷனல் கிரஷ் இவங்க தான். அந்த நேஷனல் கிரஷ் யார் தெரியுமா? இச்சான் இச்சான் சார், நீ ஒரு போலீஸ்காரனா? அவங்க தான். இப்போதைக்கு என் மச்சானோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட்னாலுமே இவங்க தான். இதுல சில பேர்ல என்ன வன்மத்தை வச்சிருக்கானுங்கன்னே தெரியல அவங்களோட நண்பர்கள் மேல. ஏன்னா என்ன தெரியுமா போடுறானுங்க, எனக்கு வாழ்க்கையில எந்த ஆசையும் இல்லை, என் மச்சானுக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணு இல்லைனா இதே பொண்ணே கல்யாணம் பண்ணும் அப்படின்றானுங்க. இந்த 2 நேஷனல் கிரஷ் வந்ததுலேருந்து பாதி பேருக்கு தூக்கமே கெட்டு போச்சு. ஏன்னா இந்த விளங்காத நாய்ங்க என்ன பண்ணுறானுங்க, மணமகன் தேவைன்னு இங்கே 2 பேரோட போஸ்டர் போட்டு அடித்து வச்சிருக்கானுங்க. அதை வந்து சும்மா இல்லாமல் நம்மளுக்கு அனுப்பி விட்றானுங்க. நம்ம தான் இந்த மாதிரி. ஆனால் என் மச்சான் வேற மாதிரி தெரியும்ல. இந்த போஸ்டர் அதே அவனுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், மச்சான் இது பாடுறா எப்படிறா அப்படின்னு கேட்டா, மச்சான் சூப்பர்றான்னுவான். மச்சான் இவன் வந்து ரொம்ப மோசம்டா, இவன் வேணாண்டா அப்படின்னு சொன்னா கூட, மச்சான் இருக்கட்டும் இதுவும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளவன். நான் ஒரு சில எடிட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நம்ம நேஷனல் கிரஷ் அக்காங்களை வச்சு. அதெல்லாம் பார்ப்போமா? நாங்க 2 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. பாத்தீங்களா, நாங்க 4 பேருன்ற ஒரு நல்ல பாட்டை நாசமாகினது மட்டும் இல்லாம எங்க அக்காங்களை ஆட வச்சிருக்கேன். அவங்க ஆல்ரெடி ஆடிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு எடிட் தான் என் மனசளவில் புண்பட்டுடுச்சு. என்னன்னா, என் மச்சானோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. அது எப்படி கூப்பிட்டு போகலாம்? தப்பு இல்லை. ஆனால் ஒன்றுடா, அக்காங்க 4 நாளுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை பண்ணி உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இதில் சில பேரோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்க கிட்டலாம் இவங்களோட ஃபோட்டோ வைத்து கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த பசங்கள்லாம் பயந்து அவனுங்களே செல்ஃப் தாலி கட்டிக்கிறானுங்க.